சத்குருவே சரணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கணக்கம்பட்டியார் என் கனவில் வந்து அது என்னோடய திருமண நாளான இன்று எனக்கு அவர் வந்து என்னை ஆசீர்வதித்தார். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 14 இன்றைக்கி என்னோடய வெட்டிங் டே. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, சரி நம்ம ஏதோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டுருக்கிறப்ப என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, இப்போ மந்த்லி ப்ராப்ளம். ஸோ அதனால் என்னால் போக முடியலைங்க. கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு. சரி வீட்டிலனாச்சும் விளக்கு சாமி கும்பிடலான்னு பார்த்தோமே, அதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன் அப்படின்னா, சண்முக கவசம் கேட்டுட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். பாம்பன் சுவாமிகளோட சண்முக கவசம் கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதுவும் இந்த டைமில், அதாவது இந்த மாதிரி பீரியட் டைமில் கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியலைங்க. கேட்கணும்னு தோணுச்சு. அதனால் கேட்டுட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். தூங்குன அப்புறம் எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நான் எல்லோரும் மக்களோட ஒன்றா நான் படுத்திருக்கேன். எல்லோரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு நான் முழிப்பு வருது. கொஞ்சம் அப்படியே இப்படி எட்டி இப்படி தலையை மட்டும் தூக்கி பார்க்குறேன். அந்த கதவு ஓப்பனாக இருக்குது. அங்கேருந்து நிறைய ஒளி மாதிரி வருதுங்க. ஒளி மாதிரி வந்தோன்னே எனக்கு ஒரு பயம் எடுத்துக்கிச்சு. பயம் எடுத்தோன்னே டக்குன்னு படுத்துக்கிறேன். படுத்த அப்புறம் யாரோ இரும்புற ஒரு வயதானவர் வந்து இரும்புற மாதிரி கால் தேய்ச்சி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஐயா கணக்கம்பட்டி ஐயா. ஐயோ! அப்படின்னு நான் எந்திரிச்சுட்டேன். ஐயா ஏனுங்க ஐயா கணக்கம்பட்டி ஐயான்னு என்னென்னமோ அப்பாங்கிறேன், என்னென்னமோ சொல்லி கத்துறேன். அவர் ரெஸ்பான்ஸே பண்ணல, திரும்பியே பார்க்கலைங்க. நானும் எல்லாத்தையும் எழுப்புறேன், எந்திரிங்க எந்திரிங்க, பாருங்க ஐயா வந்திருக்காரு, எல்லோரும் பாருங்கங்கிறேன். யாருமே அசையலை. எல்லாரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அந்த இடம் எப்படிங்கன்னா, ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தலைப்பாகை கட்டிக்கிட்டு நல்லா அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் நல்லா நான் ஐயாவை கிட்ட பார்த்தேன். இரும்பிட்டே, அதாவது லைட்டாக ஒவ்வொரு செகண்ட் எப்படி இரும்பிட்டு எல்லார் நெத்திலையும் வந்து இந்த தீட்சை கொடுக்குறவங்க நெத்தியில் கை வைப்பாங்களா, அந்த மாதிரி வச்சு டக்குன்னு காலை தேய்ச்சி ஒவ்வொரு இடத்துக்கிட்ட போய் எனக்கு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஐயாவோட இருமல் சத்தமும் அந்த கால் அடி அந்த செப்பல் போட்டு தேய்ச்சி நடந்தால் ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு மட்டும்தான் அந்த அந்த ரூமில் எக்கோ ஆகுது. நான் பாட்டுக்கு கத்துறேங்க. எதுவுமே பண்ணல. கிட்ட வராரு. எனக்கு ஒருத்தவங்களுக்கு என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நெத்தியில பண்ணிட்டு என்கிட்ட வரப்போ என்னை அப்படியே தூங்குற நிலைமைக்கு போயிட்டேன். மறுபடியும் படுத்துக்கிட்டேன். அப்படியே தூங்குற நிலைமைக்கு போயிட்டேன். என் கையில் என் நெத்தியில் வந்து கை வைக்கிறாரு. ஏதோ ஒரு பட்டையிட்ட மாதிரி பட்டையிட்டு சந்தனம் வச்சு சந்தனம் வைக்கிறப்ப அந்த பட்டையிட்டு நடுவில் வைப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாரு. அது மட்டும் தெரிஞ்சுங்க. கண்ணை முழிச்சா காணோம். நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு நிறைய கும்பலாக வெளியே போகிறாங்கங்க. வெளியே போகிறத பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா, அகோரிகள் எப்படி நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து திண்ணூறு பூசிட்டு கையில் பெரிய ஒரு தடி மாதிரி வச்சுட்டு வேகமாக எல்லோரும் வெளியே போகிறாங்கங்க. எல்லாம் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சடை போட்ட மாதிரி முனிவர்களா, இல்லை அது வந்து சித்தர்களா, இல்லை அகோரிகளானே என்னால் அந்த இடத்துல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அந்த மாதிரி நிறையா பேர் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னா, எங்கே வந்து முடியுதுன்னா, அந்த கனவு அவங்களாம் போனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து நான் ஒரு மீட்டிங்கில் ஸ்கூலில் வந்து எங்கள் பொண்ணோட தமிழ் சாரோட பேசுகிற மாதிரி, அதோட ஒரு செகண்ட் தான் அவரோட ஃபேஸ் வந்துட்டு டக்குன்னு முடியுது. இது என்னடா கனவு இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச அப்புறம் தான் நல்லா யோசித்து பார்த்தா, எங்கள் பொண்ணோட அந்த தமிழ் சாரோட, அதாவது கிளாஸ் டீச்சர் அவர் தான். அவரோட பேர் என்ன அப்படின்னா பாலமுருகன். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப கேட்டது வந்து சண்முக கவசம் கேட்டுகிட்டே நான் வந்து தூங்கியிருக்கேன். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இது மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்புறம் அதோடு முடிஞ்சது வந்து ஐயா தான் வந்திருக்காருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலமுருகன் அவரோட அந்த சாரோட பேர் பாலமுருகன். இப்போ வந்தது வந்து இப்போ வந்து யார்? ஐயா ரூபத்தில் வந்தது முருகரா? இல்ல அந்த அகோரிகள் மாரி அந்த சித்தர்கள் மாரி ரூபத்துல வந்தது முருகரா? எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஒரு ட்விஸ்டட் பண்ணிட்டு ஐயா வந்து கிளம்பிட்டாருங்க. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஒரே யோசனை. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாரா இருக்கும்? கணக்கன்பட்டி ஐயாரா? இல்ல முருகரா? அப்படின்னு யாரோ ஒருத்தர். ஆனா இன்னைக்கு வந்து என்னோட திருமண நாள் அதுவுமா என்னைக்கு வந்து அது இந்த டைம்ல வந்து என்னை தொட்டு ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப 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 மனசு ரொம்ப வந்து அழுன்னு அழுதேனுங்க. உண்மையாலுமே எனக்கு
இது நமக்கு யாருமே இல்ல அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல நம்ம இருக்கிறப்போ, இப்படி வந்து நமக்கு வந்து எனக்கு இதுதான் முதல் டைம். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து உணர்த்தினது வந்து சாய்பாபா ரூபத்தில தான் உணர்த்தினாரு. அது இந்த டைம்ல பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே வேர்த்து போயிருச்சு. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஐயா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தேன் எவ்வளோ நேரம். அ ப ஃபோட்டோ கையில தொடல. இந்த 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 ரூம்ல அந்த செல்ஃப்ல வச்சிருப்போம் ஐயா ஃபோட்டோ. அத பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டுருந்தேன். நீங்களா இல்ல முருகர் வந்ததா? எனக்கு ஏதோ என்னன்னே எனக்கு புரியல. இப்படி ஒரு ட்விஸ்டட் குடுத்துட்டு போயிட்டீங்களே! அப்படிங்கிற மாரி நெனச்சு எனக்குள்ளேயே நான் பேசிட்டு உட்காந்துருந்தேன். சரி இத வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இத ஷேர் பண்ணுனேன். அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு வந்துச்சு. ஐயா வந்து செப்பல்லாம் போடுவாரா? அந்த அப்படின்னு சொல்லி அந்த கால் தேய்க்கிற சத்தம் வந்து எனக்கு கேட்டுச்சு இல்லையா? சரி அது செப்பல் போடுவாரா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு, நான் வந்து ஒரு சேனல்ல போய் பார்க்குறப்போ, அதில ஐயா வந்து செப்பல் போட்டிருந்தாரு. அதில ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, அவர் அதில வந்து அப்படியே கால் தேய்ச்சு தேய்ச்சு நடக்கிற மாரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ, அதனால எனக்கு வந்து ஒரு 90% வந்து சரி ஐயா தான் வந்திருக்காரு அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து நான் வந்து சத்குரு டிவி அப்படிங்கிற சேனல வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ, அதனால அங்க வீடியோ போட்டா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வருமா, அப்படி வரப்ப நான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கழிச்சு தான் வந்து நான் மொபைல் எடுக்கிறேன். அந்த கனவு முடிஞ்சு நான் டக்குனு எந்திரிச்சிடுறேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த மொபைல் எடுக்கிறேன். ஆன் பண்ணோனே நோட்டிஃபிகேஷன் வருது 2 ஹார்ஸ்ன்னு சொல்லி சத்குரு டிவி அப்படின்னு. அத விட பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, கரெக்ட்டா அங்க வந்து எங்க இன்னைக்கு சனிக்கிழமை நாள் உச்சிக்கால பூஜை வந்து அங்க ஐயா இதில நடக்கிறப்போ, எனக்கு வந்து இங்க வந்து ஐயா வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எனக்கு சூட்சும ரீதியா உணர்த்தின மாரி இருந்தது. அதுவும் அ அந்த ஆசீர்வாதம் பண்ண இடமும் பார்த்தா எனக்கு ஐயாவோட அந்த கணக்கன் பெட்டி இடம் மாரியே ஒரு ஃபீல். அ அது எந்த இடம் அப்படின்னா, நம்ம சாப்பிட போவோம் இல்லையா? அன்னதானம் பண்ற இடத்துல, அந்த அங்க வந்து எல்லா மக்கள் படுத்திருக்கிற மாரி, அந்த மாரி இடம் தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அந்த ரூம் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஸோ, அதனால நான் எனக்கு வந்து ஏன்னா சித்தர்கள் நமக்கு வந்து உணர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் உணர்த்துவாங்க. மறைமுகமா. நம்ம நெறையவே நம்ம ஐயாவோட நம்ம அற்புதங்கள் வந்து ஐயா வந்து பேசுறப்பயே பார்த்தீங்கன்னா, அப்படியே உல்டாவா பேசுற மாரி இருக்கும் இல்லையா? புரியாது. அப்படியே நம்ம யோசிச்சு அதுக்கான விடை வந்து தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். புரியுங்களா? நம்ம எப்படி சொல்றது? ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, காக்கா பறந்துருச்சு, அ ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா அப்படின்னு சொன்ன மாரி ஏதோ ஒரு இதில நான் பார்த்தேன். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்புறமேட்டு அந்த இது வீடியோல அவரு சொல்லியிருந்தாரு. 7:30 சனி அவருக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே உனக்கு வந்து குழந்தை பிறக்கும். குழந்தை வேண்டி வந்து அவர்ட்ட கேட்டிருந்தப்போ, அப்படி சொன்ன மாரி சொன்னாங்க. ஸோ, அந்த மாரி தான் எனக்கு இன்னைக்கு வந்த கனவு அப்படிதான் இருந்துச்சுங்க. மேமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே நேர்லயே அப்படியே நல்லா பார்த்தேன். தத்ரூபமா பார்த்தேன் அவர. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க எனக்கு. அதுவும் இன்னைக்கு கல்யாண நாள் ஆகுதுமா, எனக்கு வந்து அதுவும் இந்த டைம்ல வந்து நாம விளக்கேத்த கூட முடியலையே அப்படின்னு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க ஐயாவே வந்து என்னைய தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. தீட்டுன்னா பெரிய தீட்டு அப்படிங்கிற மாரி வந்து என்னை தேடி வந்து ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓ! அதனால இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சைடு வந்து நம்ம யாரோ என்னமோ நீங்க சொல்லிட்டு போட்டுங்க. நம்ம வந்து இறுக்கமா ஏதாவது ஒரு குருவையோ, கடவுளையோ நம்ம வந்து இறுக பற்றிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நிச்சயமா நம்மள வந்து தேடி வருவாருங்க. இத வந்து ஒவ்வொருத்தரும் நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. "அக்கா எனக்கெல்லாம் வந்து அ அ ஐயாவ வந்து நான் பார்க்கணுன்னு இருக்கேன்." எனக்கு வந்து என் க க நெறைய பேர் சொல்றாங்க, "வெட்டுக்கிளி ரூபத்தில வராரு." அப்படிங்கிறாங்க. நெறைய பேத்துக்கு கனவுல வராங்கங்காங்க. எனக்கெல்லாம் அந்த மாரி எதுவுமே இல்ல அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்றவங்களும் இருப்பீங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உங்க சைடு நீங்க பக்குவம் அடைஞ்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க குருவ தேடி போ வேண்டாம். குரு உங்கள தேடி வருவாருங்கங்க. இத என்னோட வாழ்க்கையில நான் வந்து அ அனுபவபூர்வமா அ பட்டு உணர்ந்து தான் உங்களுக்கு நான் சொல்றேங்க. ஓப்பனா சொல்றேன்.
அதாவது நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக என்னன்னு அந்த இடத்துல நான் பேச வரல. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நமக்கு வர ப்ராப்ளம் வந்து ஒரு சிலர் வந்து கடவுள வந்து எனக்கு ஏன் கடவுளே இப்படி ஒரு பிரச்சனை தர அப்படின்னு சொல்லி கேட்காம, இது வந்து காரணம் இல்லாம கடவுள் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் தரமாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. நாம யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இழைக்காம, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டா, நமக்கு தேடி எல்லாமே வருங்க. ஓகேங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நம்ம கணக்கன்பட்டி ஐயாராகட்டும், முருகராகட்டும், இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அவங்களாகட்டும், எல்லாரும் அனைவரும் உங்களை வந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நெக்ஸ்ட்டு நாம் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். நன்றி.